அமெரிக்காவில் என்ன சொல்கிறான், அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு $3 பில்லியன் பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வாங்கியிருக்காங்க, பாண்ட்ஸ்லேருந்து வாங்கியிருக்காங்க, செக்யூரிட்டிஸ் மூலமாக வாங்கியிருக்காங்க. அப்போ நீங்கள் அதெல்லாம் வாங்கினீங்க இல்லையா, அந்த வாங்கும்பொழுது இந்த மாதிரி சில ஊழல் செய்து தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நடக்கின்றது அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தையும் நீங்கள் சொல்வதை மறைத்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் அது இந்த இன்னைக்கு இந்த பிரச்சனை உருவானதுக்கு காரணமே சட்டம், ஃபாரின் கரப்ஷன் ப்ராக்டிசஸ் ஆக்ட் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கிறது. அதுதான் காரணம். இதில் யாரெல்லாம் அதில் வந்து 5 கவுண்ட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பிளேயர்ஸ், யாரெல்லாம் இதில் இன்வால்வ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசூர்னு ஒரு கம்பெனி, அது வந்து அடுத்தது நம்ம அதானி எனர்ஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி, சரியா. இந்த அசூருங்கிறது அந்த கம்பெனி வந்து சோலார் எனர்ஜி தயார் பண்ணி அது வந்து யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொன்னால், சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அவங்களுக்கு அந்த அசூர் கொடுக்கணும். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானி எனர்ஜி இருக்க, அவங்களும் சோலார் எனர்ஜியை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த கம்பெனிக்கு SCCI அப்படிங்கிற மாதிரி, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சோலார் எனர்ஜியை பல மாநிலங்களுக்கு கொடுப்பாங்க. எப்படின்னா ஒரு அந்த இந்த ஜெயலலிதா அம்மையார் அவங்க வந்து ரொம்ப ஏன் இந்த இதை எதிர்த்தார்கள் என்றால், மின்சாரத்தை எங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கம்பல்ஷன்லாம் கொண்டு வருதுன்னு வந்த உடனே அதுக்கெல்லாம் எதுக்கா நீ என்ன இப்படிலாம் போட்டு எங்களெல்லாம் அதில் மாட்டி விடுறேன்னு, கிட்டத்தட்ட 10% நீங்கள் இப்படி தான் வாங்கிக்கணும், SCCI மூலமாக தான் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதே போல் தெர்மல் பவரையும் நீங்கள் நிலக்கரி மூலமாக தயாரிக்கக்கூடியதையும் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படிங்கிறலாம் கம்பல்ஷன்லாம் போடணும். ஆகவே இந்த கம்பெனிகள்லாம் அக்ரிமெண்ட்டு போட்டாச்சு. இந்த போட்ட உடனே உலகத்திலே மிகப்பெரிய சோலார் கான்ட்ராக்டை நாங்கள் தான் வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி டாம் அடிச்சுட்டாங்க அதானி எனர்ஜி.